அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் புகாரி ஹதீஸின் 5059ஆம் ஹதீஸினை பார்ப்போம். இதனுடைய அறிவிப்பாளர் அபு மூசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதன் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதென்னவென்றால், எவர் ஒருவர் குர்ஆனை படிக்காமல் அதன் பிரகாரம் சிந்திக்காமல் மற்றவர்கள் குர்ஆனை படிப்பதை கொண்டு அவர்களுடைய பேச்சை கொண்டு யார் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் பேரிச்சம்பழம் போலாவார். சுவை இருக்கும், ஆனால் மனம் இருக்காது. அதுவே எவர் ஒருவர் குர்ஆனை படித்து அதன் பிரகாரம் சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார்களோ அவர்கள் எலுமிச்சை பழம் போலாவார். மனமும் இருக்கும், சுவையும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாமும் தம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனை படித்து சிந்தித்து அதன் பிரகாரமே நடப்போம். எலுமிச்சை பழம் போல் நாமும் மனமும் சுவையும் கொண்டு வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.